வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பட்டப்பகல்லே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. பார்த்தீங்கன்னா பட்டப்பகலில் வீடு புகுந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீட்லேயுமே பெண்கள் இருக்காங்க. ஆண்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? யாராவது நம்ம கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணோம். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது எங்கே அப்படின்னா எங்கள் ஊர், அதாவது வந்து அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கம் கிராமத்தில் உள்ள புனித இன்னாசியர் உயர்நிலைப் பள்ளி. ஓகேங்களா? அந்த உயர்நிலைப் பள்ளியோட தாளாளர் திரு பெஞ்சமின் அவர்களும் துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை வந்து மேரி சிஸ்டர், இவங்க வந்து என்னை கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்து இங்கே வந்து வருகிற, அதாவது வந்து உலக மகளிர் தினம் வருது வர 8ஆம் தேதி, அதை முன்னிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு போய்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் நிறையா கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஈவெண்ட்டை மட்டும் நான் இதில் பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீட்லையும் பெண்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் சடனாக தூக்குங்களா, நீங்கள் வந்து டைம் எடுத்து தூக்கிக்கலாம், தூக்க ட்ரை பண்ணுறீங்க. இதிலே நீங்கள் தூக்கிடலாம். நீங்கள் ஸ்ட்ரென்த் பேச நீங்கள் ஈஸியாக தூக்கலாம். நீங்கள் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, தூக்குங்க. கீழே குனிஞ்சுங்க, தூக்குங்க. வெயிட். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? தூக்கும்போது சிரிச்சிங்கல்ல, சிரிக்கும்போது பாடி என்ன ஆகும் தெரியுமா? இப்படியெல்லாம் வயிற்று வச்சுங்க, சரிங்க. என்ன ஆகுது? இல்லை ஹான்னு சிரிக்கிறீங்களே, வயிற்று வச்சுங்க, சரிங்க. சும்மா சரிங்க, இந்த சத்தம் போடுங்க. என்ன ஆகுது? வயிறு டைட் ஆகுதா? டைட் ஆகும். ஓகே, நீங்கள் இது மாதிரி சிரித்தாலோ இல்லை நேச்சுரலாக ஒருத்தங்க தூக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். சைலண்ட், நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். என்ன சப்போர்ட் பண்ணால், நம்ம நேச்சுரலாகவே ஒருத்தங்க நம்ம தூக்குறாங்க அப்படின்னா நம்ம பாடி நம்மளே டைட் பண்ணிடும். இதை நேச்சுரலாக நீங்கள் பண்ணக்கூடாத ஒன்று. இதை நம்ம நேச்சுரல் எல்லாமே பண்ணிடுவோம். என்ன பண்ணுவோம்னா பாடி டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் தூக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இப்போ சாதாரணமாக தொங்குறீங்கன்னு தொங்கும்போது நம்ம பாடி லூஸ் அவுட்டாக நம்மளால் தொங்க முடியும். ஒரு மணி நேரம் மேலே ஏறது என்ன பண்ணும், பாடி நம்ம டைட் பண்ணி தானே மேலே ஏறுவோம். ஸோ நம்ம வெயிட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீயாக விட்டால் மட்டும்தான் அவங்கள இங்கே அதான் ஃபஸ்ட்டு வந்து சிரிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறோம், நீங்களே வந்து பாடி டைட் பண்ணக்கூடாது. உங்களுடைய கான்செப்ட் மைண்டில் நம்ம பின்னாடி யார் தூக்கினாலும் அட்டன் செகண்ட் வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கப்புன்னு கீழே குனிஞ்சிருங்க. ஓகேவா? இப்போ குனிறவங்க ஃபஸ்ட்டாக பண்ணாங்கல்ல, இப்போ குனிஞ்சாலும் தூக்க முடியும். ஹெவி பேர்சன் தூக்குறாங்களே, ஹெவியானாலும் தூக்கிடலாம்னு வச்சுங்களேன். குனிஞ்சாலும் தூக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிடிங்க, நீங்கள் டவுன் ஆகும், தூக்கு, கீழே குனிங்க, அவங்க காலை பிடிங்க, அவங்க காலை பிடிச்சிங்க, பாடி திருப்புங்க, அப்படியே பிடிச்சிங்க, ஸ்ட்ராங்காக பிடிங்க, நீங்கள் தூக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க காலை பிடிக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்க. இதை யார் கரெக்டாக பண்ணுவீங்க? நான் சொன்ன நூக்கம் புரிஞ்சவங்க மட்டும் ஈஸியாக பண்ணலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அங்கம், செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது. ஓகேவா? இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க, இவ்வளோ படிக்கிறீங்க, போகிறீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் விடுறாங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எங்கேயோ லாக் ஆனிச்சிங்களேன், நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, ரியலாக உங்களுக்கு கோவம் வரும்ல, தம்பி சைலண்டாக இருங்கப்பா, சைலண்டாக இருங்க. கோவம் வரும்ல, யார் கோவமே எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க, கை தூங்க பார்ப்போம். கோவமே எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் பண்ணுவீங்க? இப்போ இந்த பாப்பா பண்ணுறது, இப்போ உங்களோட பெரிய வெயிட்டான ஆள் வச்சு தூக்க வைப்பேன், பண்ணுவீங்களா? இதுக்கு வாய் திறக்க மாட்டேறீங்க, அப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பண்ணுவேன், நீங்கள் கை தூக்கணும் நேரம். அப்போ தான் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இவங்களை தூக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா? நான் சில வீடியோஸ்லாம் காட்டினேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கற்றுக்கணும், உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சு நிற்பீங்க. தூக்கிட்டு போயிட்டு அறுத்து அப்படியே உயிரோட துடிச்சிட்டு இருக்கும்போது எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. அப்போ அவன் அங்கேருந்து எப்படி கொண்டு போகிறான்? ஒருத்தன் 2 பேர் தான் வரான். இப்போ இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டிங்கன்னா 4 பேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தூக்க முடியாது. அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, பார்ப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூக்கின சடனாகவே நீங்கள் என்ன பண்ணணும், கீழே டக்குன்னு குனிஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் ஒன்லி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் டெமோ காட்டுறீங்க நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே இதை பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் தூக்குங்க, நீங்கள் டக்குன்னு சிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான். காலை பிடிங்க, லாக்க பிடிங்க, காலை ஸ்ட்ராங்காக பிடிங்க. ஒரு காலை 2 கையால் பிடிங்க. அவங்களுடைய ஒரு காலை 2 கையால் பிடிங்க. அப்படி பிடிங்க, தூக்குங்க, சிரிக்கக்கூடாது, தூக்குங்க. நீங்கள் தூக்குங்க, நீ விடக்கூடாது. நீங்கள் காலை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க கடைசி வரைக்கும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சவுண்ட் விடணும். சைலண்டாக அதை மட்டும் பார்த்தாது. ஓகே, என்ன பண்ணணும், காலை லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படிலாம் நம்ம அட்டென்ஷனில் நின்றுக்கிட்டுலாம் குனியக்கூடாது. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்திக்கணும். ஃபஸ்ட்டு கீழே டவுன் ஆகுறீங்களா, கீழே போகிறீங்களா, நீங்கள் இந்த பொசிஷனில் நின்றுக்கிட்டே அவங்க காலை பிடிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக கீழே உட்காந்துக்கலாம் சடனாக. ஓகே, அவங்க உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் உட்காரணும். இதை மைண்டில் வச்சுங்களேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் இயர் போனி அந்த பாப்பா கீழே குனிஞ்சாலும் அவங்கள தான் கூப்பிடுவேன். யார் கீழே குனிங்களோ அவங்களுக்கு கூப்பிடுவேன் நான். நீங்கள் எந்திரிப்பா, அந்த பாப்பா நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் போங்க, உட்காரு, நீங்கள் நின்றுங்க, உட்காருங்க. ஓகே, நீங்கள் கீழே டவுன் ஆகுறீங்க, கீழே உட்காந்துக்கிறீங்க, அவங்க காலை லாக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். தூக்குங்க, கீழே உட்காருங்க, பாடி ஃப்ரீயாக விடுங்க, காலை கீழே உட்காருங்க, அப்படியே கீழே லாக் பண்ணிக்கணும். ஓகே, சடனாக நல்லா லாக் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக லாக் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுப்ப சவுண்ட் விடணும். ஓகே, இப்போ ஓகே, வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இவ்வளோ ஸ்லோ வந்து பின்னாடி தூக்க மாட்டாங்க, சடனாக தூக்குவாங்க. நீங்கள் எப்படி தூக்கினாலும் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், டக்குன்னு என்ன பண்ணுங்க, சடனாக கீழே அப்படியே பாடி ஃப்ரீயாக விட்டணும். அப்படி உட்காரணும், முட்டி மடக்கி உட்காந்துடணும். நீங்கள் முட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்ததுமே உங்களுக்கு நான் சொல்ல, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முட்டி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. ஏன் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க? உங்களை தூக்குறாங்க ஒருத்தங்க. இப்போ என்ன 10 பேர் தூக்க முடியாது. நான் டெக்னிக் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஓகே,
அதே தான் நீங்களும் பண்ணணும். இதில் டெக்னிக்ஸ் தான் இருக்குது. இதில் உடல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி டக்குன்னு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், பாடி அப்படி ஃப்ரீயாக நம்ம கீழே விழுந்தால் மயக்கம் போட்டு கீழே வந்தால் எப்படி விழுவோம், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். கை பின்னாடி லாக் பண்ணிட்டாங்கனாவே நீங்கள் என்ன பண்ணணும், பாடியை டக்குன்னு ஃப்ரீயாக விட்டணும். ஓகேவா? ரெடி பண்ணுங்கள். எஸ், அப்படி விட்டுறணும். நல்லா கூட உட்காந்துக்கலாம். நீங்கள் இப்படி ஸ்டாப், இங்கே பாருங்கள், இந்த விடுப்பா விடுங்க. டக்குனு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு இப்படியே காலை பிடிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக கீழே உட்காரும்போது எப்படி உட்காருவீங்க, உட்காந்துட்டு ஏன் பின்னாடி போய் பிடிக்கிறீங்க, பாடி லைட்டாக டேர்ன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் புரியும் நான் சொல்கிறது. ஓகே, கீழே போகும்போது பாடி டேர்ன் பண்ணி காலை லாக் பண்ணிடணும். ஃபாஸ்ட்டாக பண்ணணும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக தூக்கலாம். ரெடி ஸ்டார்ட். திரும்ப நல்லா உட்காருங்க, கீழே உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் காலை ப்ரெஸ் பண்ணுறீங்க கீழே. இந்த பாருங்கள், இந்த காலை நீங்கள் 2 காலையும் தூக்குனாவே நீங்கள் கீழே உட்காந்துடலாம். ஏன் காலை கீழே வைக்கிறீங்க, தூக்குங்க காலை, ஃப்ரீயாக தூக்குங்க. 2 காலையும் நீங்கள் தூக்கணும் 2 காலையும். கையை விட்டு தூக்கணும் எப்படி, எப்படி தூக்க முடியாதுல்ல. கை விட்டுனா அவங்க ஈஸியாக உங்களுக்கு தூக்கிடுவாங்களே. இப்போ அவங்க காலையும் பிடிச்சிட்டிங்க, 2 காலில் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் கீழே கொண்டு போங்க. கீழே உட்காருங்க. இப்போ நீங்கள் கீழே உட்காருங்களேன். நீ விடுப்பா, கீழே உட்காருங்க நல்லா. நாங்கள் ரன்னிங் வைக்கல, கீழே உட்காருங்க, நல்லா உட்காருங்க. ஃப்ரீயாக உட்காந்துட்டீங்களா? இப்போ அவங்களை தூக்குங்க. நீ ஒன்றும் பண்ணணும், நீ ஒன்றும் ஏன் எந்திரிக்கிறீங்க, நான் உங்களை உட்கார சொன்னேன், உட்காருங்க. தூக்குங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க, நான் சொல்கிறது புரியுதா? சிரிக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையுமே கூப்பிடுங்க. நான் சிரிக்கிறது கிடையாது. இதுதான் நம்ம நேச்சுரலாக பண்ணுறது. நான் சொல்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். பாடி நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே சொன்ன, தூங்கும்போது நீங்கள் எந்திரிப்பீங்களா? ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் கேளுங்க. ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா போன கணக்கு கிடக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, போன வீட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களே, ஏன் சொல்கிறாங்க? யாருக்கா தெரியுமா? ஏன்னா போனால் வெயிட்டாக இருக்கும், ஏன்னா பாடி லூஸாக இருக்குது. போன மாதிரி இன்னொருத்தர் வெயிட்டாக இருப்பான், யார்? சொல்லுங்க பாப்பா, யாருன்னு? தூங்குறவங்க ஓகே, தூங்குற சொல்லிட்டேன் நான். இன்னொருத்தர் இருப்பான், நிறைய பேர் இருக்காங்க. யாரு? இல்லை, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நிறைய இடத்துல இருக்காங்க. ஊர் இல்லை, வீட்டுக்கு வீடு கூட நம்ம வந்துடுவாங்க, இருக்காங்க. யார்? குடிகாரன், வேறு யாரும் கிடையாது. ஓகே, குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி கிடக்கிறோன்னா உங்களால் தூக்க முடியுமா? 2 பேர் சேர்ந்து தூக்க முடியாது. அப்போ அவன் மட்டும் நான் ஏதாவது வெயிட் உடம்புல கட்டிட்டு படுத்துருக்கானா? இல்லை. என்னாச்சுன்னா அவன் அன்கான்ஷியஸ், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் அப்படியே கிடக்கிறான். அவனை ஒரு ஆள் தூக்கணும், என்ன மாதிரி வந்து டெக்னிக்காக தூக்கணும், தூக்க முடியும் முடிஞ்சு. இல்லை என்ன மாதிரியே ஒருத்தவன் டெக்னிக் தெரியாமல் வந்தால் 2-3 பேர் அவனை தூக்கிட்டு போகிறது. அப்போ அவன் டெக்னிக் யூஸ் பண்ணுறானா? அவன்கிட்ட உள்ள ஒரே ஒரு விஷயம், பாடியை ஃப்ரீயாக ஃப்ளாட் ஆகி கிடக்கிறான். நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் போடணும். அவங்க தூக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மட்டும் அப்படியே தூக்குறீங்க, காலை தூக்குங்க. பாடி ஃப்ரீயாக வேணும். இப்போ புரியுதா? டெக்னிக் புரியுதா? பாடி டைட் பண்ணுறீங்களா? டைட் பண்ணால் கூட ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்களால இது கூட தூக்க முடியாது. அப்படியே விட்டுரும், தூக்க முடியல விட்டுருங்க. இப்போ புரியுதா விஷயம்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிங்க. ஓகே, லாஸ்ட் 1 டைம். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஹிந்தி வருது இடையில வேறு. ஓகே, லாக் பண்ணுங்கள். ரெடி, ரிலாக்ஸ். இப்போ நான் சொன்ன நீங்கள் இந்த டைப் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. பேக்கில் போங்க. நீங்கள் சடனாக தூக்கலாம், நீங்கள் சடனாக டவுனாக கீழே உட்காந்துக்கலாம். உட்காந்து என்ன பண்ணுறீங்க, உட்காந்துட்டு அப்படியே நேராக உட்காரக்கூடாது. ஜஸ்ட் லெஃப்ட்டோ ரைட்டோ திரும்பிடுங்க. இப்படி கீழே உட்காந்து என்ன பண்ணீங்க, திரும்பி ஒரு காலை 2 கையில் லாக் பண்ணணும். இவ்வளோ தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ தான் நுணுக்கமே இல்லை. ஓகே, ரெடி ஸ்டார்ட். கீழே உட்காருங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக. ஏன் இந்த எஸ் திரும்பணும். அப்படி திரும்பணும். குட், இதான் மேட்டர் இல்லை. இப்போ திரும்பிட்டீங்களே. ஓகே எந்திரிங்க. ஓகே, ஃபைனல் ஒரு டைம் பண்ணுமா? சூப்பர், குட். இப்போ நீங்கள் கீழே படுங்க. இப்போ தரல காலை பிடிச்சிக்கிட்டே பிடிச்சிட்டே படுங்க. கீழே படுக்கணும். கீழே படுக்க என்ன ட்ரை பண்ணுங்க, கீழே படுக்க ட்ரை பண்ணுங்கள். படுக்க ட்ரை பண்ணுங்கள். கீழே படுக்க ட்ரை பண்ணும். இவ்வளோ தான் விஷயம். ஸ்டாப். ஓகே, வெரி குட். அவ்வளோதான் விஷயம். இப்போ தூக்க முடியுமா? முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ரெகுலராக சின்ன இதுக்கு நீங்கள் ஏதாவது பெருசாக கற்றுக்கிட்டு வரணுமா? நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாப்பா வந்தாங்களே, ஸோ அவங்க அப்படி வந்திருக்காங்க. நீங்கள் எந்திரிங்க. எந்திரிங்க. நீ அங்கே அப்படி ஓரமாக பேக்கில் அப்படின்னு நீங்கள் அங்கே இங்கே என்ன பண்ண போகிறீங்க? இங்கே நான் மூஞ்சில் குத்துவாங்க உங்களை, அதுக்கு தான் சொல்கிறேன். அங்கே போகணும். நீங்கள் வாங்க. ஓகே, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் இவங்கள பார்த்து நிற்கிறீங்க. நீங்கள் இல்லைப்பா, நீங்கள் இவங்களை பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்டில். ஸோ இவங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது 3 பேரும் உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. புரியுதா? இவங்க ரவுடி, அவங்க ரவுடி பொறுக்கித்தனமாக வந்திருக்காங்க. ஓகே, இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நடக்குது. நிறைய இடத்துல வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கிற மாதிரி பேச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு கான்சியஸை மாற்றுறதுக்காக. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒருத்தவங்க 2 பேர் வருவாங்க, இங்கேருந்து ஒரு கார் வரும். இதை நம்ம டெமோஸ்ட்ரேஷனாக பண்ணுறோம். இங்கேருந்து கார் வருது, உங்கள் பேச்சு கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கிட்ட நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. கப்புன்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வராங்க. தூக்குறவங்க என்ன பண்ணால் தூக்கி அப்படியே இவங்க சேர்த்து காரில் தூக்கி போட்டுறான். அப்படி போயிடுறேன். இந்த மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் பேச்சு கொடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு தூக்கலாம். நான் சொன்னமே தூக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை தூக்குறீங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அவங்கள பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களை பார்க்கணும், ஃபேஸ் பண்ணி பேக்கில் போங்க.
இவங்க தூக்குறாமல் நீங்கள் 2 பேர் சேர்ந்து இவங்களை தூக்கலாம். உங்கள் டார்கெட் கீழே டவுன் ஆகுறீங்க, காலை லாக் பண்ணுறீங்க. ஓகே, ரெடி, தயாரா? இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருங்க. ஓகே. எஸ், கால் சாங் பிடிங்க. தூங்க 3 பேர் தூங்க 3 பேரும் தூங்க 3 பேரும் தூக்குங்க. வெரி குட். எந்த சிங்கிட்டு வந்துடுறா. ஓகே, இப்போ புரியுதா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா தம்பி? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் தள்ளி உட்காருங்க. பின்னாடி உட்காருங்க. உங்களாம் கிடையாது. நான் வந்து ஆர்மியில் ட்ரைனிங் பண்ணுறவங்கள நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனர். ஓகேவா? உங்களை கண்ட்ரோல் கொண்டு வரது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் அமைதியாக இருங்க. நான் அதுக்கு இங்கே வரல. ஓகே, ரெடி? இப்போ புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த பாருங்க தம்பி, பாப்பா இங்கே பாருங்க. நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, சைலண்டாக இருங்க. இந்த பாருங்க, நெக்ஸ்ட்டு இந்த 3 பேர் இடத்துல வேறு 3 பேர் வருவாங்க. இந்த பாப்பா நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்பீங்க. அப்போ அவங்க என்ன கான்செப்ட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு புரியணும். இது மாதிரி எல்லாத்துக்குமே புரியணும். பெட்டராக பண்ணுறோம். நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அது வீடியோக்காக மட்டும் இல்லை, இது எல்லாத்தையுமே இந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் உங்களுக்கு இங்கே கூச்சமாக இருந்தால் கூட வீட்டில் போய்ட்டு அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேலஞ்ச் பண்ணி தூக்க சொல்லுங்கள். உங்களை தூக்க முடியாது. இந்த டெக்னிக் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டக்குன்னு சடனாக கீழே உட்காரையும் காலை லாக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சடனாக கீழே உட்காரது எதுக்கு ஃபஸ்ட் சொல்லுங்கள். சடனாக கீழே போகிறது எதுக்கு? தூக்க முடியாது. காலை லாக் பண்ணுறது அடுத்தவங்களால நீ தூக்க முடியாது. இவ்வளோதான் விஷயம். இப்போ நான் மரத்தை இறுக்கி பிடிச்சிட்டு நான் என்ன தூக்க முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி அவங்களோட பேலன்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்தால் தூக்க முடியாதுன்னு வச்சுங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். டக்குன்னு டவுன் ஆகுறீங்க, சடனாக காலை பிடிக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெமோஸ்ட்ரேஷன். ஓகே, நீங்கள் 3 பேரில் யார் வேணால் ஃப்ரெண்டில் வந்து பேசலாம், யார் வேணால் பேக்கில் தூக்கலாம். அவங்கள நீங்கள் வெளியே போயிடுங்க. 3 பேர் வெளியே போயிடுங்க. நான் வெளியே போங்கப்பா, வெளியே போங்க. நீங்கள் நின்றுங்க. ஓகே, இங்கே நிற்கிறீங்க. இப்போ நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் 3 பேருமே என்ன பண்ணுறீங்க? என்ன வேணாலும் பிளான் பண்ணிங்க. நீங்கள் சுற்றி கூட இப்படி சுற்றி வந்து கூட உங்களை அட்ரஸ் கேட்கலாம். ஓகேவா? யாரோ 2 பேர் வந்து என்ன பண்ணுறீங்க? தூக்குறீங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போங்கப்பா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் 3 பேர் நான் முன்னாடி பண்ண மாதிரி மைண்ட் செட்டோட இல்லை. நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள். ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்து பேசுகிறீங்க, 2 பேர் வந்து தூக்க ட்ரை பண்ணுறீங்க. அவ்வளோதான் விஷயம். ரெடி, ஸ்டார்ட். சிரிக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்க. அவங்க கரெக்டாக தான் பண்ணுறேன். நீங்கள் எப்போனா தூக்க சொல்லிட்டேன். உங்களை தூக்கலாம். நீங்கள் பாப்பா சிரிக்கக்கூடாது. இது உங்களுக்கு சிரிக்கிறது நேரத்து கிடையாது. சிரிக்கிற நீங்கள் இங்கே பண்ணும்போது இதாகிடுவீங்க. உங்கள் லைஃப்க்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசிட்டு எங்கே வரீங்க? நல்லா இருக்கியா? எங்கே வரீங்க? பக்கத்தில் போய் பேசுங்க. ஒரு அட்ரஸ் இது மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் பேசி என் ஃப்ரெண்டில் வரீங்க. ரெடி? நீங்கள் டைமிங் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. கரெக்டாக பேசுங்க. எஸ், கரெக்ட். நீங்கள் தூக்கலாமே. நீங்கள் தூக்க தானே வந்துருக்கீங்க. ஓகே, முடியல. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? ஸ்டாப். இப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஃபைனல். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா? உங்களுடைய தம்பி அண்ணன் யாரும் அங்கே படிக்கிறாங்களா? பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் இருக்காங்களா? யார்? எங்கே? எந்திரிங்க. நீங்கள் உட்காருங்க. வெரி குட். கை தட்டுங்க உங்களுக்கு. வெரி குட், உட்காருங்க. நீங்கள் எந்திரிங்கப்பா. தம்பி தூக்கு. அக்கா தானே? தூக்கு. எஸ், நல்லா கீழே போகணும். கீழே உட்காந்துங்க. நல்லா உட்காருங்க. கீழே படுத்துங்க. அப்படியே கீழே படுத்துக்கணும். நீங்கள் கீழே படுத்தா அவனும் கீழே வந்துடுவான். கீழே படுத்துக்கணும். அப்படியே தூக்கு. நீ தூக்கு. நீ தான் வீரனாச்சே. தூக்கு. ஸ்டாப். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இறுக்கி பிடிக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சவுண்டு விடணும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? நீங்கள் இதில் சவுண்டு விட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து காப்பாற்றுவாங்க. பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. நீங்கள் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? கிட்னாப் பண்ணும்போது இந்த 4 பேர் வாங்க. நம்ம இதே மாதிரி செட்டப் பண்ணுறோம். காரை கொண்டு வரோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கூட ஒரு செட்டப் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிறீங்க. ஒரு கார் வருது, 4 பேர் வராங்க. 4 பேர் வந்து நீங்கள் கேர்ள்ஸ் வர மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களே 4 பேர் வந்து சிவில் ட்ரெஸ்ஸில், அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ் போட்டு வச்சு ஒரு ரவுடி கெட்டப்பில் பண்ணுவாங்க. யார் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்கள வச்சு நம்ம இந்த ஈவெண்ட்டை சூப்பராக நம்ம பண்ணுவோம். ஓகே, பண்ணுறோம். கூட நீங்கள் நிற்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் நேரம் அவங்க சவுண்ட் விட்டதுமே எல்லாம் சேர்ந்த ரவுடிஸ் வந்து அடித்து வெல்ட்டுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். கீழே போ. தூக்கு. போ. நெக்ஸ்ட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் வாயடிச்சிங்களே. வா. இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுருந்தீங்களே. இப்போ யாருமே சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க. காரணம் என்ன? வேஸ்ட்டு. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. பார்ப்போம். எனக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சா போதும். ரெடி? பண்ணுங்க. கீழே போகணும். தப்பு. டோட்டலி வேஸ்ட். இப்போ இவ்வளோ நேரம் இந்த அக்காலாம் பண்ணாங்களே, இந்த பாப்பா பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்க? கரெக்டாக பண்ணாங்களே. நீங்கள் சிரிச்சிட்டு உட்காந்துட்டீங்க. அப்போ என்ன ஆகுது? நுணுக்கங்கள் நீங்கள் சரியாக கற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு சூழ்நிலை வரும்போது புரியும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரும்போது புரியும். டெக்னிக் ஈஸியாக பண்ணுறாங்க. இப்போ இவங்கள பண்ணாங்க. இப்போ அந்த பையன் இந்த வெயிட் இதே ஈவெண்ட்டில் பண்ணி உட்காருங்க. நீங்கள் எந்திரிப்பான். எந்திரிங்க. எந்திரிங்க. டக்குன்னு எந்திரிங்க. ஃபாஸ்ட்டாக. என்ன எந்திரிங்க. வயசு எத்தனை? 13 வயசில் கரண்ட் மாதிரி இருக்கணும். அப்படியே வாங்க. ஓகே, வாங்க. ஓகே, எந்திரிங்க.
ஓகே. அந்த பையனுக்கும் அந்த பையனை என்ன கம்பேர் பண்ணும்போது எது எப்படி காம்பினேஷன் பாடி வெயிட்டில் வருதோ அதை விட இந்த பொண்ணு பாப்பா கம்மி தான். தூக்குங்க. பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுப்பா. பாப்பா நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துக்கூடாது. ஒன்று பின்னாடி தூக்கம் வரும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நேச்சுரலாக இருங்க, நார்மலாக இருங்க. என்ன பாருங்கள் ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு டிவி சேனலுக்காகவோ இல்லை வந்து சும்மா யூடியூப்கான பண்ணல. ரியல் நேச்சுரலாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஓகே, தூக்குங்க. எஸ். பாருங்கள் பண்ணுறாங்களா? இப்போ இவங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு தனியாக நான் எடுத்தேனா? இல்லை விட்டுருங்க. இது மாதிரி தான் பண்ணணும். பட் உங்களுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே அப்படி தான் எந்த அளவுக்கு நீ ஆர்வம் கொடுறீங்களோ இதே மாதிரி தான் படிப்புலையும். புரிதா? இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் இப்போ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படிப்புலையும் இதே கான்சன்ட்ரேஷன் தான் வரும் உங்களுக்கு. கான்சன்ட்ரேட் உங்களுக்கு எங்கே போகும்? நீங்கள் கவனம் கொடுக்கலாம் வராது உங்களுக்கு. சின்ன நுணுக்கம் ஃபஸ்ட்டு கீழே போகணும். கீழே நல்லா பாடி ஃப்ரீயாக வரணும், உட்காரணும், காலை லாக் பண்ணணும். இது உங்களுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு நான். பட் நீங்கள் யாருமே சரியாக பண்ணல. இந்த பையன் கற்றுக் கொடுத்த பையனை சரியாக கரெக்டாக பண்ணல. அப்போ பார்த்துக்குங்க. ஓகே, உட்காருங்க. வெரி குட். வாரங்களாக தொடர்பு கொண்டு இவருக்கு திருவாளர் கண்ணன் அவர்களுக்கு இப்பொழுதுதான் அவருக்கு நேரம் கிடைத்தது. மிக ஆர்வமாக இருக்கின்றார். எனக்கு பல ஆர்வம் இருக்கின்றது. இவர் அதை விட பல மடங்கு ஆர்வமாக இருக்கின்றார். அதனால் இப்போ ஒரு வாய்ப்பை நமக்கு ஒரு மணி நேரமாக 1:20 2:20 1 மணி நேரம் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. நானும் சாப்பிடல, அவரும் சாப்பிடல. யாருக்காக? இன்னைக்கெல்லாம் நான் வருங்காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நழுவிடக்கூடாது. இப்போ பேசின வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டீங்க? உங்களெல்லாம் மரியாதையாக ரெஸ்பெக்ட். இப்போ ஏய் டேய் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட பயன்படுது. மரியாதையாக வாங்க போங்கன்னு பயன்படுத்து. நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளாரே வாடி போடின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாதுடா? இப்போ நான் சொன்னதே டைன்னு சொன்னதில்ல, அதே தவறு. அவே ஆசிரியராக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் இப்போ காலம் மாறிட்டு வருது. இப்போ உன் தம்பியை கூட நீ என்ன செய்யக்கூடாது? வாடான்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், 5 வயசு தான். அந்த பையனை பற்றி அவர் சொல்கிறார், இவர் வந்து 1வது வகுப்பு அங்கே படிக்கிறார் ஃபாதர். இவர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் ஃபாதர். யார்? அப்பா வந்து 5 வயசு பையனை பற்றி இது மாதிரி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிப்பு கொடுக்குற இடத்தில் மதிப்பு கிடைக்கும். ஆகவே இதைத்தான் நம்ம கற்றுக்கிட்டோம். பிறகு தற்காப்புக்காக உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியிருக்கின்றார். படிக்கிற எத்தனை ஆசிரியர் உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா படிக்கிறது ஆர்வத்தை தான் ஏற்படுத்தி தர முடிய மீது நீங்களாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு சத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டார். பையன்களுக்கு ஆர்வம் குறைவு, ஆனால் அதில் என்ன மறைத்திருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாணவர்களுக்கு நிச்சயமாக பெண்களை விட அதிகமாக விளையாட்டில் தற்காப்பில் அதிகம் ஆர்வம் இருக்கும். அதனுடைய நுணுக்கம் தெரியாதனால சார் அவர்களை உங்களுக்கு சில பேர் நல்லா தெரிஞ்சிருக்குது. நேரடியாக நான் சந்தித்திருக்கின்றேன். ஆகவே உங்களது எனது சார்பிலும் திருவாளர் கண்ணன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.